கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் விதைக்க விரும்புகிறேன். கடந்த நாட்களில் என்னுடைய ஜெப நேரத்தில் நான் தியானித்ததும் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் நான் கொஞ்சமாக அதை பற்றி பேசவும் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். தொடர்ந்து அந்த காரியத்திலிருந்து சில விரிவான காரியத்தை உங்கள் மத்தியிலே வைத்து நான் எல்லா சூழ்நிலைமையும் உங்களுக்கு நான் விவரித்து சொல்ல விரும்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். காரணம், அந்த வார்த்தையும் அந்த வசனமும் உங்கள் இருதயத்தில் தங்க வேண்டும் என்பதற்காக. நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதா? நீங்க சொல்ற ஆமீன் எனக்கு கொஞ்சம் கூட கேட்கல. சத்தமா வரணும், இன்னும் சத்தமா வரணும். ஹல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதா? மைக் இல்லைனாலே என் சத்தம் கேட்கும். கர்த்தர் அப்படி ஒரு தொண்டையை கொடுத்த ஊழியத்துக்கு அழைச்சார். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கணும். ஆமீன். நம்ம என்ன சொல்றோமோ அது கேட்கணும். ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களில் நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய செயல்பாடுகள் மாறுகிறதற்கு என்ன காரணம், என்ன சூழ்நிலைமை நாம் அனுமதிக்கிறோம்? எதனால இப்படி கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார்? நம்ம சொல்லுவோம், நான் கோவப்படாம தான் இருந்தேன், ஆனா என்ன ஆயிடுச்சு, அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சுன்னு என்ன பண்ணிட்டேன், கோவப்பட்டுட்டேன். கோவப்பட்டதோட நிறுத்தணுமா? இல்ல, கோபம் எரிச்சலாய் மாறினது. எரிச்சல் என்ன ஆச்சு? எரிச்சல் என்ன பண்ணும்? வாயில உள்ள வார்த்தையை மனம் பதறி பேச வைக்கும். இருதயத்தில் என்ன நிரம்புதோ அதை என்ன பண்ணும்? வாய் பேசி. ஆமா, உடனே மனம் பதறி அதை நான் பேசிட்டேன். அப்போ இருதயத்திலே கோபம் என்கிற ஒரு சின்ன ஒரு காரியம் அது எரிச்சலாய் மாறி, அது நாவிலிருந்து புறப்படும் பொழுது ஒரு தேவையில்லாத வார்த்தையாய், சண்டையை பிறப்பிக்கக்கூடிய வார்த்தையாய் அது பிறந்து, சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தர்கிட்ட போய் அது சண்டையா மாறி நம்ம சண்டை கட்டி அடிதடியில் போய், ஆமென், சாதாரணமாக ஆரம்பித்த காரியமாகத்தான் இருக்கும். வசனம் அழகா சொல்லுது. யாக்கோபு 1வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். வாசிச்சிருக்கிறீங்களா? ஆமாம், மரணத்தை அது பிறப்பிக்கும். சாதாரணது தான். இதுல என்ன இருக்கு, இது என்ன சாதாரண காரியம் தானே அப்படின்னு நம்ம உச்சி கொட்டி சொல்ற சில காரியங்கள் நம்மளுடைய குணாதிசயங்களை, நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய அடிச்சுவடுகளை, நம்மளுடைய தரிசனத்தை, நாம் போய் சேர வேண்டிய இலக்கை முற்றிலுமாய் மாற்றி விடுகிறது. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மோசேயனுடைய வாழ்க்கையில் அவன் அநேக காரியத்தை செஞ்சான். பராக்கிரமத்தோடு செஞ்சான், பயத்தோடு செஞ்சான், தெய்வ பயத்தோடு எல்லா காரியத்தையும் செய்தான். ஆனால் கர்த்தர் அவனிடத்திலே சொல்லி அவன் மாறுதலாய் செய்து முடித்த ஒரு காரியத்திற்காக கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையிலிருந்து அவன் மாறி போனார். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையிலிருந்து மாறி போனார். ஆமா, இது என்னுடைய பிரசங்கம் கிடையாது. ஆனால் கர்த்தர் விதமாய் கொண்டு போகிறபடியினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மோசேக்கு கர்த்தர் சொன்னார், கண்மலையை பார்த்து என்ன பண்ணு, சத்தமா சொல்லுங்க, பேசும்படியாய் கர்த்தர் சொன்னார். பட் மோசே என்ன பண்ணான்? மோசே என்ன பண்ணான்? அடிச்சார். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இதை செய்தபடியினாலே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இவன் செய்யாமல் தன் இருதயத்தில் தோன்றினதை அவன் செய்தபடியினாலே என்னாச்சு தெரியுமா? கர்த்தர் இதை ஒரே ஒரு காரணத்தை மாத்திரம் வச்சு அவனை கானானுக்குள்ளே பிரவேசிக்க அனுமதிக்கவில்லை. நிறைய காரியம் இல்லை, சாதாரண காரியம் தான், சாதாரண காரியம் தான். அவனை பொறுத்தவரைக்கும் என்ன ஆண்டவரே இதுக்கு போயா? ஹல்லேலூயா. என் கூட வர கூட்டத்தில் 6 லட்சம் குடும்பத்தில் என் கூட வர்ற கூட்டத்தில் விபச்சாரம் பண்ணவன் இருக்கிறான், வேசித்தனம் பண்ணவன் இருக்கிறான், திருடினவன் இருக்கிறான், களவு செய்தவன் இருக்கிறான், பிறனுடைய மனைவியை இச்சித்தவன் இருக்கிறான், பிறனுடைய வாழ்க்கையை கெடுத்தவன் இருக்கிறான், அடுத்தவனுடைய அப்பத்துக்கு தீங்கு விளைவித்தவன் இருக்கிறான், அடுத்தவன் குடும்பத்தை 2ஆக்கினவன் இருக்கிறான். அவனெல்லாம் கூட கொண்டு போவி. ஆனா உம்முடைய வார்த்தைக்கு புறம்பாய் ஒரு சாதாரண காரியத்தை செஞ்சேன். ஆரம்பத்தில் சொன்ன தெரியுமா? உச்சி கொட்டி சொன்ன மாதிரி, இதுலையா, இந்த விஷயத்துக்காகவா அப்படின்னு அற்பமாய் நினைத்த ஒரு காரியம். மனுஷனுக்கு கோபம் வருமா வராதா? சொல்லுங்க. வரும். அந்த கோபத்துல சில வார்த்தைகள் பேசுவோமா இல்லையா? பேசுவோம். சில கோபத்துல தூக்கி பொருளப்பட்டு உடைச்சிருக்கிறோமா இல்லையா? உடைச்சிருக்கிறோம். மனுஷனுக்கு கோபம் வருவது இயல்பு. ஆமா, சில சூழ்நிலைமைகளில் உள்ள இருந்து தேவையில்லாத காரியங்கள் வெளியே வர்றதும் இயல்பு. கோர்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில கேஸ் எல்லாம் சொல்லும் போது இந்த சாட்சி சொல்றவன் சொல்லுவான், அதாவது குற்றவாளி சொல்லுவான், அந்த நேரத்தில் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, கோபம் என் கண்ணை மறைச்சிருச்சு, என்னுடைய குறிப்பிட்ட அனுபவம் என்னுடைய வாழ்க்கையை மாத்திருச்சு,
எனக்கு கோபம் மூண்டது, எனக்கு அந்த நேரத்தில் எரிச்சல் வந்துச்சு, நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஆமா, இதுல என்ன இருக்கு, சாதாரண காரியம் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் வழிதான் மோசேனுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. இதுல என்ன இருக்கு அப்படின்னு தான் கர்த்தர் சொன்னார். கர்த்தர் மோசேக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா இல்லையா? அழகா வந்திருக்கீங்க, சொல்லுங்க. மோசேக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா? என்ன கொடுத்தார்? கானான் தேசத்துக்குள்ள உன்னை கூட்டி கொண்டு போவேன் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தார், ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். ஆமே, கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்தார். அவர் சொன்ன வார்த்தையில மாறுவாரா? ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி மாறுவாரா? மாறமாட்டார். அப்படிதானே, நம்ம அப்படிதானே கேட்டிருக்கிறோம், நம்ம அப்படிதானே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா பாருங்க, அவர் மாறுகிறார். எப்ப மாறுகிறார் தெரியுமா? திருப்புவோமா எரேமியாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று. கவனிக்கிறீங்களா? பைபிள் கொண்டு வந்தீங்களோ கொண்டு வரலையோ, வேதத்தை புரட்டுறீங்களோ இல்லையோ, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு நான் என்ன பண்ணுவேன்? மனம் மாறுவேன். அல்லேலூயா. அதுல மேல உள்ள வசனத்துல இருந்து வாசிச்சு பார்ப்போமா? ஒரு 6வது வசனத்துல இருந்து வாங்க. சாரி, 7வது வசனத்துல இருந்து. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஹல்லேலூயா. யோனாவினுடைய வாழ்க்கை, நினிவேவினுடைய வாழ்க்கை இதற்கு ஒரு நல்ல உதாரணம். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. கட்டுவேன், நாட்டுவேன் என்று வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைவூட்டுகிறார். நீங்க இந்த வருஷ ஆரம்பத்திலேயோ இல்ல போன வருஷ ஆரம்பத்திலேயோ இல்ல ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களில் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தமோ எல்லா வாக்குத்தத்தங்களையும் இதுல நீங்க நினைச்சுக்கோங்க. கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதுண்டு. நான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன், நான் வாக்குத்தத்தம் கொடுத்ததுண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று. ஹல்லேலூயா. நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு நான் மனம் மாறுவேன். ஹல்லேலூயா. அவன் கூட பாவத்திலிருந்து மனம் திரும்பலாம், அவனுக்கு நான் செய்கிற தீமையை செய்யாமல் மனம் மாறுவேன். அதே போல நான் என்னென்னலாம் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி செய்வேன்னு சொன்னேனோ அவைகளிலே நீ நேர்வழியாய் நடக்காத பொழுது நான் உனக்கு நன்மையாய் அருள் செய்வேன் என்று சொன்னவைகளை செய்யாதபடிக்கு நான் மனம் மாறுவேன். கர்த்தர் வார்த்தையை மாறுவார். எப்போ தெரியுமா? அவரா அல்ல, நாம் அவரை விட்டு தூரம் போகும்போது. அது எப்படி? அவர் மாறாதவராச்சே, அவர் எப்படி வார்த்தை மாறலாம்? சட்டமா அவரை விட்டுட்டு நீங்க போனாலும் உங்க பின்னாடியே அவர் வரணும்னு சொல்லுங்க. அவருக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் உங்களை தெரிந்து கொண்டார் அல்லவா? உங்களை வேறு பிரித்திருக்கிறார்ல, உங்களை முத்திரை செய்திருக்கிறார்ல. நீங்க அவருக்கு கனமாய் ஓடணுமா இல்ல அவர் உங்களை கனப்படுத்தணும்னு பின்னாடியே ஓடி வரணுமா? சொல்லுங்க. மோசே 1000 ஆசீர்வாதங்கள் அவன் கரத்திலே கொடுக்கப்பட்டது. அவன் மூலமாய் செய்யப்பட்ட மகா பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள் வேதத்தில் வேற எங்கும் செய்யப்படவில்லை. எவனும் 6 லட்சம் குடும்பத்தை வழிநடத்தவில்லை. எவனும் செங்கடலை 2ஆய் பிளந்ததாக சரித்திரம் அதற்கு முன்பதாக இல்லை. கர்த்தர் அதை அவனை கொண்டு நிறைவேற்றினார். மகா பெரிய அற்புதங்கள், வல்லமையுள்ள வாக்குத்தத்தங்கள். ஒரு சாதாரண கோலை வச்சு, ஒரு சாதாரண கையில் இருக்கிற குச்சை வச்சு, மரித்து போனது என்று மனுஷர்களால் தள்ளப்பட்ட ஒரு கோலை வைத்து கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வல்லமையும் வாக்குத்தத்தங்களும் விலையேற பெற்றவைகள்.
ஹல்லேலூயா. ஆனா ஆனா அவன் செஞ்ச ஒரே ஒரு தப்பு, பேசுனாரு, அடிச்சிட்டான். அவனுடைய பாவ கணக்கில் வேற எதுவுமே வரல. இது ஒன்று வந்துச்சு. ஒரு நாள் கூப்பிட்டாரு, டேய் வாடா, மோசையை கூப்பிட்டாரு, வா அங்கே பாரு அப்படின்னாரு. மேலே போய் பார்த்தா கானான் தேசம் கண்ணுக்கு தெரியுது. சூப்பராக இருக்கு ஆண்டவரே, ரொம்ப அருமையாக இருக்கு, நீர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, இத்தனை பேர் இவ்வளவு தூரம் உண்மை விட்டு தூரம் போனாலும் சூப்பரான ஒரு இடத்த காமிச்சு எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறீரே, சூப்பர் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் அப்படியாடா, மறுபடியும் பாடுறா, மறுபடியும் பாடுறா. மறுபடியும் பார்த்துட்டு, சூப்பராக இருக்குப்பா, அருமையான இடம், எவ்வளவு அருமையான வாக்கு தத்துவம். 1ஆம் தேதி காலையில் வந்ததற்கு சூப்பராக வார்த்தையை கொடுத்தீங்க ஆண்டவரே, சூப்பர் ஆண்டவரே, சூப்பராக இருக்குல்ல. ஆமாம் ஆண்டவரே, ரொம்ப நல்லா இருக்கு. மறுபடியும் ஒரு தடவை பாடுறா. மறுபடியும் பார்க்குறான். அப்பா இப்போ நல்லா கவனித்து பார்க்குறான். ஏன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை 2-3 தடவை பார்க்க சொன்னால் அதில் ஏதாவது காரணம் இருக்கும். ரொம்ப கவனித்து பார்க்குறான். அப்பா சூப்பராக, அங்கே பாருங்களேன், பச்சை பசேல் இருக்குது, அங்கே பாருங்கள் வயல்வெளி இருக்குது, சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை, தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை, இத்தனை வருஷம் என் ஜனங்கள் நடந்து வந்து பட்ட பாடுகளுக்கு ஐயோ நாங்கள் செம்மையாக வாழ போகிறோம், உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் சொல்கிறான். சூப்பராக இருக்கு ஆண்டவரே, ஐயோ பிரமாதம், என்ன அருமையான வாக்கு தத்துவம், இதைத்தான் நினச்சிக்கிட்டு காலையில் எந்திரிச்சு ஜபத்துக்கு வந்தேன், அப்படியே அந்த வார்த்தையை என்கிட்ட பேசிட்டீர், இதைத்தான் நினச்சிக்கிட்டு நான் சபைக்குள்ளே வந்தேன், பாட்டு வேலையில் என் கூட பேசிட்டீர், ரொம்ப நன்றி ஆண்டவரே. அப்படியாடா, சூப்பர்டா, உனக்கு நீ அங்கே வாய்ப்பு இல்லடா அப்படின்ட்டார். இவன் அப்படி மேலே ஏறி இன்னும் கொஞ்சம் விட்டு ஆண்டவரை போய் கட்டி பிடிச்சிருப்பான். அவ்வளவு நேரம் அந்த கானானை காமிச்சிட்டு கடைசியாக சொல்றார், பாப்ப பிரவேசிக்க மாட்டேன். ஆண்டவரே, நீ அற்பமா நினைச்சு ஒரு தப்பு பண்ண பாத்தியா, அது என் பார்வைக்கு வேதனையா இருக்கிறது. அவர் மனம் மாறுவார், அவர் மனம் மாறுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன் ஒரு பரிமள தைலத்தின் வாசனை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு பரிமள தைலத்தின் வாசனை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் அந்த வாசனை நம்மிடத்தில் அவர் கொடுத்தபடியினால எதிர்பார்க்கிறார். ஒன்று, ஆண்டவர் மண்ணிலிருந்து நம்மளை எதிர்பார்க்கல, ஒரு குப்பையிலிருந்து நம்ம எதிர்பார்க்கல. அவர் நம்மை தாழ்ச்சியிலிருந்து எடுத்து தாழ்வில் நம்மை நினைவு கூர்ந்து பள்ளத்திலிருந்து நம்மை உயர்த்தி குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை கழுவி சுத்திகரித்து அலங்கரித்து சகல ராஜ்யங்களுக்கு மேலாக சகல அதிகாரங்களுக்கு மேலாக உன்னதங்களுக்கு மேலாக நம்மை உயர்த்தி வைத்ததற்கு பிறகு, இன்னும் நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு வாசனை திரவியத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்து கொடுத்ததற்கு பிறகு அந்த மனம் அதிலிருந்து புறப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறார், நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். மோசே கிட்ட இருந்து கர்த்தர் அதை எதிர்பார்த்தார். மோசேயினால் அதை கொடுக்க முடியல. கானான் உனக்கு கிடையாது அப்படின்ட்டார். கானான் உனக்கு கிடையாது மோசே, ஐம் சாரி, யூ ஆர் நாட் எலிஜிபிள். நீ எனக்கு அதற்கு பெற்றிருந்த தகுதியை இழந்தாய். நீ அதற்கு பெற்ற தகுதியை இழந்தாய். உன் மனசுக்கு எது சரின்னு தோணுச்சோ அதை செஞ்ச, நீ இழந்து போயிட்ட. ஆமென். வசனம் அழகாய் சொல்லுகிறது. திருப்பிக் கொள்வோம். என்னுடைய பிரசங்கம் அதுதான். பிரசங்கியின் புஸ்தகம், பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம். செத்த ஈக்கள், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை, தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். நாரி கெட்டு போக பண்ணும். போதும், நாரி கெட்டு போக பண்ணும். சும்மாலாம் கெட்டு போக பண்ணா அதனுடைய தன்மையே மாற்றிவிடும். பரிமள தைலத்தினுடைய வேலை என்ன? வாசனையா இருப்பது, துர்நாற்றத்தை மறைப்பது. பழைய அனுபவங்கள், கெட்டுப்போன அனுபவங்கள், துர்நாற்றத்தின் அனுபவங்கள், இவைகள் எல்லாம் இவனிடத்தில் இல்லை, இவன் சுத்திகரிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை காண்பிப்பது. ஆமென். இதுதான் வாசனைக்கு உண்டான அடையாளம். முதலாளி கிராஸ் பண்ணி போனா அடையாளம் தெரியும் தன்னால, அப்படிதானே முதலாளி? முதலாளி கிராஸ் பண்ணி போனாலும் முதலாளி இந்த வழியா போனாரான்னு கேட்கலாம், அந்த அளவுக்கு. ஹல்லேலூயா. வாசனையா இருக்கிறனால தான் அடிக்கிறீங்க, வாசனையா இருக்கிறனால தான் அடிக்கிறீங்க. ட்ரையல் பார்க்கும்போது சரியான நாத்து அடிக்குது, யூஸ் பண்ணுவீங்களா? அதுல பேர் எழுதி இருக்கலாம், அந்த பெர்ஃப்யூம் பாட்டில், அந்த சென்ட் பாட்டில் அழகா பேர் எழுதி இருக்கலாம், இது பெர்ஃப்யூம், என்ன ஃப்ளேவர் வேணாலும் போட்டிருக்கலாம், சந்தன ஸ்மெல்லு வரும், மல்லிகைப்பூ ஸ்மெல்லு வரும், என்னென்னமோ ஸ்மெல்லு வரும்னு போட்டிருக்கலாம். ஆனால் யூஸ் பண்ணும் போது அது நாற்றத்தை கொடுத்தால் நாம் அதை பிரயோகிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ரசங்க அழகாய் சொல்லுகிறார், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறு கெட்டு போக பண்ணும். வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த வார்த்தையும் தற்செயலாக கொடுக்கப்பட்டது அல்ல. கவனிக்கிறீங்களா?
தற்செயலாய் கொடுக்கப்பட்ட வேத வார்த்தை அல்ல. நாரி கெட்டு போக பண்ணுமா. செத்த ஈக்கள், தேவையில்லாத அனுபவங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத கோபங்கள், வாசனையை கெடுத்து போடக்கூடியது, நாரி கெட்டு போக பண்ணக்கூடியதை நமக்கே தெரியாம நமக்குள்ள வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்துல வந்து கையை உயர்த்தி சொல்றோம், இந்த ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே ஈசோப்பினால என்னை கழுவும், உறைந்த பனியை போல் நான் வெண்மையாவேனேன்னு சொல்லி நம்மளே ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இன்னும் உள்ளுக்குள்ள செத்த ஈக்கள் உண்டு, இன்னும் உள்ளுக்குள்ள செத்த ஈக்கள் உண்டு, இன்னும் உள்ளுக்குள்ள செத்த ஈக்களின் அனுபவம் உண்டு. அது கெட்டு நாரி போக பண்ணுகிறது. அதை கவனித்து அகற்ற பழக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசனையை கெடுத்துவிட நாம் ஒரு நாள் அனுமதிக்கவே கூடாது. நீதிமொழிகள் 18:2 வசனம் யாராவது வாசிங்க. நீதிமொழிகள் 18:2. மூடன் என்ன செய்கிறான், ஒரு மூடன் என்ன செய்வான் என்று சொல்லி வசனம் அழகாய் சொல்லுது. 18:2 வாசிங்க. மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல், ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல், இன்னும் அழகா சொல்லணும்னா தேவ பிரசன்னத்தில் பிரியம் கொள்ளாமல், தேவ சமூகத்துக்கு பிரியம் கொள்ளாமல், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு பிரியம் கொள்ளாமல், தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். எனக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா ஐயோ தாங்காது பூமி. எடுத்து வாயை திறந்து 4 வார்த்தை பேசணும்னு எதிரில் இருக்கிறவன் நாக்க புட்டிங்கிட்டு செத்துறணும். ஆமா, இது ஒரு பெருமை. இருதயத்தில் இருக்கிறத அப்படி எடுத்து என்ன பண்ணணும், கட்டணும். நாங்கள்லாம் இறங்கிட்டோம்னு மடிச்சு கட்டிட்டு இறங்கிட்டோம்னு ஏரியாவில் ஒரு ரூபாயா குடியிருக்க முடியாது. அப்படியா நினைச்சு பார்க்காத அளவுக்கு நாங்க யாரு தெரியுமில்ல. ஆமா, நாங்க யாரு தெரியுமில்ல. இடையில ஒரு தடவை நம்ம சர்ச்சு தம்பி ஒருத்தனுக்கு ஃபோன் பண்றோம், பாட்டு வருது, எரியிற நெருப்பை கேட்டுப்பாரு அப்படின்னு வருது. எரியிற நெருப்பை கேட்டுப்பாருன்னு பாட்டு ஒன்று வருது. ஏதோ ஒரு சினிமா பாட்டை தூக்கி வச்சு விட்டுருக்கிறான் காலர் டியூனா. புரியுதா உங்களுக்கு? எரியிற நெருப்பை கேட்டுப்பாருன்னு. எனக்கு நான் எதுக்கிட்ட அதுகிட்ட போய் கேட்கணும்? எனக்கு வேற வேலை இல்லையா? வீட்டில் போய் அடுப்பு பற்ற வச்சு நெருப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னார் யாருன்னு தெரியுமா, இன்னார் பேர் தெரியுமா, ஊர் தெரியுமா என்ன கேட்டுட்டு இருக்க முடியும்? உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அதைத்தான் வெளிப்படுத்த என்ன பண்ணுவான் துன்மார்க்கன்? சொல்லுங்க, வெளிப்படுத்த பிரியப்படுவானா? ஹல்லேலூயா. ஆனா அந்த துன்மார்க்கனுக்கு தெரியாது, உள்ள இருக்கிறது செத்த ஈக்களினாலே நாரி கெட்டு போன ஒரு பரிமள தைலத்தின் அனுபவம் உள்ள இருக்கு. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த துன்மார்க்கன் நினைச்சிட்டு இருக்கிறான், மூடன் நினைச்சிட்டு இருக்கிறான், உலகத்துல இருக்கிறவன் நினைச்சிட்டு இருக்கிறான். சில நேரம் நாமளும் நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம பண்றது எல்லாமே கர்த்தருக்கு பிரியமான நறுமணம் கமலும் நலத தைலத்தின் பரிமள வாசனை என்று நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அநேக தடவை நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆராதனைக்கு இந்த ஒரு வாரம் போக முடியல, பரவாயில்ல அடுத்த வாரம் பார்த்துக்குவோம். கர்த்தருக்கு உண்மையா கொடுக்க முடியல, பரவாயில்ல அடுத்த மாசம் பார்த்துக்கிடுவோம். இந்த வருஷம் சந்தா ஒழுங்கா கட்டல, பரவாயில்ல அடுத்த வருஷம் கட்டிக்குவோம். இந்த வருகையில போக முடியல, பரவாயில்ல ரத்த சாட்சியா மறிச்சு பரலோகத்தை ஒரு எட்டு பார்த்துருவோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு விதமான ஒரு குருட்டு நம்பிக்கை. இதெல்லாம் கிறிஸ்தவத்தின் மூட நம்பிக்கை என்று கூட சொல்லலாம். ஹல்லேலூயா. வசனத்தை தெரிஞ்சவர்களுக்கே இவ்வளவு மூட நம்பிக்கை இருக்கக்கூடாதுங்கிறேன். அதனாலதான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒன்றாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார் திருச்சபைக்கு. ஆமென். அப்பா உங்க ஆமென் வேற லெவல் சொல்லுங்க சத்தமா. ஆமா, நாமளே நினைச்சுக்கிறோம், ஞானி என்று எண்ணுகிறோம், அநேக தடவை மூடத்தனத்தில் விழுந்து கிடக்கிறோம். பரிசுத்த மார்க்கத்தில் போகிறத நினைக்கிறோம், துன்மார்க்கத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிறோம். நறுமணம் கமலும் நலத தைலம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அதை நுகர ஒரு நாளும் பிரியப்படாத கெட்டு நாரி போன வாடை அதுக்குள்ள இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இன்னும் கர்த்தர் அநேக சூழ்நிலைமைக்கு பதில் கொடாமல் அவர் தள்ளி போய் கொண்டே இருக்கிறார். இன்னும் சுத்தமாக்கப்பட வேண்டியது இருக்கிறது, இன்னும் நாம் பரிசுத்தப்பட வேண்டியது இருக்கிறது, இன்னும் நமக்குள்ளிருந்து கர்த்தர் சில குணாதிசயங்களை எடுத்து எறிய விரும்புகிறார். அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அட அல்லேலூயா ஒன்று சொல்லி வைங்க, சத்தமா தான் ஒன்று சொல்லுங்க, போராடி வாங்க வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவரா. அல்லேலூயா.
நம்ம நினைச்சுக்கிறோம் கர்த்தருக்கு பிரியமா நம்ம இருக்கிறோம்னு. துன்மார்க்கன்னு அப்படிதான் நினைக்கிறான். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கர்த்தரை துதிக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி சபைக்கு நான் போறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். என்னுடைய பலவீனம் கர்த்தருக்கு தெரியாதா? என் பொருளாதார முடக்கம் கர்த்தருக்கு தெரியாதா? என் வேலை இருக்கிற சூழ்நிலைமை கர்த்தருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். கரெக்ட், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். கவனமா இருங்கன்னு அதனால தான் சொல்றேன். அதனாலதான் கவனமா இருங்கன்னு சொல்றேன். ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஒரு நாள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அவருடைய நேரத்தை அவருக்கு கொடுப்பதில் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். சத்தமா சொல்லுங்க. சபைக்கு வர்றோம். நல்லா கவனிங்க. நீங்கள் தாமதமாய் வருவது இத்தனை வருஷம் உங்களுக்கு ஊழியம் செய்த ஊழியக்காரருக்கு அவ்வளவு வேதனையா இருக்குன்னா, உங்களுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை தடவை சொன்னாலும் ஆமா முன்வரிசையிலே வந்து உட்கார மாட்டேங்கிறாங்க, சபைக்குள்ளேயும் நேரத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற வருத்தம் உங்க ஊழியக்காரருக்கு இருக்கும் என்றால் பரலோக தகப்பன் நிலையை யோசித்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. முதலில் வருகிற 100 நபர்களுக்கு பட்டுப்புடவை இலவசம். கடைசியா போக விரும்புவோமா? சொல்லுங்க. முதல்ல வருகிற 100 நபர்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் இனாமாய் கொடுக்கப்படும். கடைசியா போக விரும்புவோமா? சொல்லுங்க. விரும்ப மாட்டோம்ல. அழிந்து போகிற உலகத்தின் செல்வத்தை விட என் ஆண்டவர் எந்த விதத்தில் இலக்காரமானாரு? எந்த விதத்தில் அவர் குறைந்து போனா? சில நேரம் டிராஃபிக்கில் மாட்டி இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலைமையில் லேட் ஆயிரும். நான் வர்றதுக்கே இங்கே லேட் ஆயிரும். ஆனால் நான் வீட்டிலேருந்து கிளம்புறது 6:15. 7 மணி ஆராதனைக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்புறது 6:15 நான் கிளம்பி வருவேன். டிராஃபிக்கில் ஃபுல்லாக மாட்டி இன்ச்சு இன்ச்சா நகர்ந்து யார் வர்றாங்களோ இல்லையோ பொறுப்பு என்னுடையது. நான் உள்ள வந்து நிற்கணும். அது என் மேல் விழுந்த கடமை. என்னைக்காவது லேட்டாக வந்துட்டேன்னா மனசு கடந்து அடிக்கும். புலம்பிகிட்டே வருவேன். ரோட்டில் ஒருத்தனை விட மாட்டேன். எல்லா பயிலும் எனக்கு பிசாசு மாதிரியே தான் தெரியுமா. இன்னைக்கு ஏன்டா இன்னைக்குனே வண்டிக்குள்ளே வந்து விழுவுறீங்க, எங்கேயாவது போங்கடா அப்படின்லாம் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? சர்ச்சுக்கு லேட்டாக போகிறோம், அவர் சமூகத்தை அலட்சியப்படுத்துகிறோம், அவருடைய பிரசன்னத்தை அவமதிக்கிறோம். பயங்க, ஒரு பயம். அவரை பிரியப்படுத்துறேன்னு நினச்சிக்கிட்டு நான் அவரை துக்கப்படுத்திடக்கூடாதே. எப்படியோ சர்ச்சுக்கு வந்துட்டேன், அவசியமே இல்லை. எப்படியோ நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன். என் நேரத்தை நான் கருத்தில் கொள்ளவில்லை, அவர் நேரத்தை நான் அலட்சியமாயும் கொள்ளவில்லை. ஓடி வரணும். நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது, கண்ணீரில் இருக்கும்போது, உடைஞ்சு இருக்கும்போது, சாக போகும் பொழுது அவரும் நீங்கள் வருவதை போல மெதுவா உங்க வாழ்க்கையில வந்திருந்தா யோசிச்சு பாருங்க. அவர் விரைந்து வந்தார் அல்லவா? கலாத்தியர் 4:5 அழகாய் சொல்லுகிறது, நேரம் பூரணமான பொழுது பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பி வைத்தார். At the correct time, perfect time, at the fullness of time. நேரம் பூரணமான பொழுது பிதா தன் குமாரனை அனுப்பி வைத்தார். நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நம்ம உண்மையா இருக்கணும். நம்ம பிரியப்படுத்துறதா நினைச்ச அநேக நேரத்தில் துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வேலை, அதனால ஜெபத்துக்கு வர முடியல. இன்னைக்கு சூழ்நிலை, அதனால ஜெபத்துக்கு வர முடியல. இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, இந்த ஒரு வாரம் தான் லீவு, இப்போ ஊருக்கு போனாதான் முடியும், அதனால தான் என்னால் திருவிருந்துக்கு கூட வர முடியல. என்ன மன்னிச்சுக்கங்க பாஸ்டர். ஐயா, பாஸ்டர் மன்னித்தாலும் பரமனுடைய கணக்கில் அது எப்படி போய் சேரும் என்பது யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லலனாலும் இந்த பாயிண்ட்டுக்கு நான் வருத்தப்பட மாட்டேன். ஆமென் சொல்லுவீங்களா? பரவாயில்ல, சொல்றீங்க. கர்த்தர் நல்லவர். கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். போன வாரம் அதைத்தான் பேசினேன், போன தடவை. ஆமென். கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது ஒரு பரிமள தைலத்தின் வாசனை. அது உங்ககிட்ட இல்லாம இல்லை, உங்ககிட்ட இருக்கு. அதை கர்த்தர் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். கொடுத்ததற்கு பிறகுதான் அதிலிருந்து அவர் வாசனை எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் கொடுத்ததுனால தான் உங்களிடத்தில் கேட்கிறார். கொடுக்காம கேட்கிறதற்கு அவர் மனுஷன் அல்ல. கொடுத்ததற்கு மேலாய் கேட்கிறதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் கொடுத்ததின் மிகுதியை எதிர்பார்க்கவில்லை, கொடுத்ததன் தகுதியை எதிர்பார்க்கிறார். அவர் உங்களிடத்தில் கொடுத்ததன் தகுதியை எதிர்பார்க்கிறார்.
நீங்கள் அதை பழகி பெருக செய்யலனாலும் பரவாயில்ல, அதன் நறுமண கமலத்தை, அதன் நறுமண வாசனையை நேர்த்தியாய் கொடுப்பதில் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த செத்த ஈக்கள் அநேகம் உண்டு. அதுல ஒரே ஒரு ஈய மாத்திரம், ஒரே ஒரு செத்த ஈய மாத்திரம், கெட்டு நாரி போக பண்ணுகிற ஒரே ஒரு ஈய மாத்திரம் உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய வேதத்தின் குறிப்பீடுகளில் நான் பதிவேற்ற விரும்புகிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். திருப்பிக் கொள்வோமா வேத வசனத்தை? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனம். விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது. ஒரு நிமிஷம், வார்த்தை கரெக்டா வாசிங்க. விருத்த சேதனம் இல்லாத புருஷருக்கு, அப்படி வாசிக்கணும். விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது. நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது. அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களை போல் ஆவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோட குடியிருந்து ஏக ஜனமா இருப்போம். விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமற் போவீர்களானால், நீங்கள் சொல் கேளாமற் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தியை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார். நாங்கள் எங்கள் குமாரத்தை அழைத்து கொண்டு போய்விடுவோம். இங்க நடக்கிற காரியம் என்ன? 34வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாய் போகிறார். புரியுதா உங்களுக்கு? ஆமா, தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாய் போகிறார். அப்போ அந்த தேசத்தில் இருக்கிற ஒருத்தன் அவளுடைய வாழ்க்கையை மாற்றி கெடுத்து விட்டபடியினாலே இப்போ அவனுடைய சகோதரர்கள் கோபப்படுகிறார்கள். அவர்கள் கோபப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் தான் இவைகள் எல்லாம். நாங்க எப்படி விருத்த சேதனம் செய்யாத புருஷனுக்கு எங்கள் பிள்ளையை நாங்க கொடுப்போம்? விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எப்படி பிள்ளைய கொடுப்போம்? ஒருவேளை நீங்க விருத்த சேதனம் செய்து எங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் வாழ்வீர்கள் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்க பொண்ணை கொடுப்போம், உங்களிடத்திலிருந்து பெண்ணை எடுப்போம். இது அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? வேதவசனம் சொல்லுதா இல்லையா? அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. சொல்ல போனா உடன்படிக்கை செய்யாதபடியினாலே இதை பொருத்தனை என்று எடுத்துக்கொள்வோம். சரியா? இதை பொருத்தனைன்னு வச்சுக்கோங்க. நீங்க விருத்த சேதனம் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? எங்க வீட்டு பிள்ளைய உங்களுக்கு கொடுப்பேன், உங்களிடத்திலிருந்தும் பெண்ணை நான் எடுப்பேன், நாம் சம்பந்தம் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த தேசத்தின் அதிபதியின் இடத்தில் அவர்கள் ஒரு பொருத்தனையை பேசி வருகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆமென். ஆமா, இந்த வசனத்திலிருந்து வாசனையை கெடுத்து போடுகிற ஒரு செத்த ஈயாய் நான் கவனித்தது. கர்த்தரின் கண்களிலே தென்பட செய்தது என்ன தெரியுமா? செய்த பொருத்தனையிலே, சொன்ன வார்த்தையிலே தவறாமல் இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்க வந்து சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்து செய்கிற ஒவ்வொரு பொருத்தனைக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். நியூ இயர்ல ஆரம்பிக்கும் போது உணர்ச்சி வசப்பட்டோ இல்ல உங்க மேல உள்ள ஒரு நம்பிக்கையிலையோ, வருஷம் உள்ள நான் பைபிள் வாசிப்பேன், வருஷம் உள்ள நான் ஜெபம் பண்ணுவேன், சபைக்கு கரெக்டா போயிருவேன், லேட்டே ஆக மாட்டேன், ஆண்டவரே இது நான் உங்களுடைய சமூகத்தில் எடுக்கிற பொருத்தனை அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா கர்த்தர் அதை கணக்கு கேட்பார். கண்டிப்பா கேட்பார். ஹல்லேலூயா. சொன்ன வார்த்தையில மாறக்கூடாது, சொன்ன வார்த்தையில தவறக்கூடாது. நம்ம என்ன சொன்னோமோ அதன்படி இருக்க பழகணும், முயற்சியாவது செய்யணும். ஆமென். நம்ம எல்லாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, நாம் எல்லாருக்கும் பர்ஃபெக்டான மனுஷர்கள் கிடையாது. வேதம் அழகாய் சொல்லுகிற தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. ஆமென். நாம் அனுதினமும் கர்த்தர் சமூகத்தில் அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் நல்லவர்களாய் இருக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் அழகா சொல்லுவாரு, அனுதினமும் நான் என்னை சிலுவையில் அறைகிறேன், அனுதினமும் நான் என்னை சிலுவையில் அறைகிறேன். I crucify every day. I die every day. நான் ஒவ்வொரு நாளும் மரிக்கிறேன், உயிர்க்கிறேன். காரணம் என்ன? என்னிடத்தில் இருக்கிற மாம்சீக அனுபவங்கள் மரித்து பரிசுத்த அனுபவங்கள் உயிர்க்கும்படியா நான் இதை அனுதினமும் செய்கிறேன். என்னை நானே நிதானித்து பார்க்கிறேன். காரணம் என்ன? என்னிடத்தில் இருக்கிற எந்த ஒரு துர்வாசனையும் வெளிவராதபடிக்கு கர்த்தர் என்னை காத்தார் அல்லவா, என்னை பரிசுத்தப்படுத்தினார் அல்லவா, நான் அவருக்கு ஏற்ற வாசனையை கொடுக்கணும்.
நான் அவருக்கு ஏற்ற வாசனையை கொடுக்கணும். நான் அவர் நுகர்ந்து மகிழ்கிற வாசனை நான் என்னிடத்திலிருந்து அவருக்கு கொடுக்க வேண்டும். அதில் கவனமா இருக்கிறவராய் சொல்லுகிறார். ஆனா இங்க என்ன நடக்குது? நம்ம வாசத்தை இப்ப இந்த வேத பகுதியில் என்ன நடக்குது? என்னதான் அவர்கள் வார்த்தையை சொல்லி ஒரு பொருத்தனையை கொடுத்து அந்த தேசத்தாரும் அந்த பொருத்தனையை நம்பி அந்த தேசத்தாரும் அந்த பொருத்தனையின்படியா அவங்க போய் தன்னுடைய ஊர் ஜனங்களுக்கு சொல்லுகிறாங்க, இப்படி வந்திருக்கிற இந்த யாக்கோபின் வம்சத்தாரை நாங்கள் நல்லவர்கள் என்று காண்கிறோம். நாம் என்ன பண்ணலாம்? அவர்களுக்கு வணிகம் செய்ய இடம் கொடுக்கலாம். அதற்கு பதில் அவங்க நமக்கு பொண்ணை கொடுப்பாங்க, நாமளும் நம்மளுடைய பெண்களை அவர்களுக்கு கொடுப்போம், நாம் இந்த தேசத்திலே ஓர் மனதாய் குடியிருப்போம் என்று சொல்லி எல்லாம் நடந்து அப்படி மேலே ஏறி வரும் பொழுது 3ஆம் நாளிலே அவர்களுடைய சகோதரர் இருவர் போய் அவர்கள் மேல் விழுந்துன்னா என்ன அர்த்தம்? பலவந்தமாய் அவர்களை கத்தியிலே குத்தி பட்டயத்துக்கு இரையாக்கி தீக்கிரையாக்கி முழு பட்டணத்தில் இருக்கிற ஆண் மக்களையும் கொன்று குவித்து விட்டார்கள். அந்த தேசத்தையே அந்த அந்த பூமியில் இருக்கிற எல்லா ஆண் மக்களையும் மொத்தமாய் கொன்று விட்டார்கள். ஆக்சுவலா இதுதான் அந்த சகோதரர்கள் இருவருக்குள்ளாக இருந்த கேள்வியும் பதிலும். அவர்களுடைய இருதயத்தின் பிரியமே இதுதான். என் தங்கச்சி மேல கையை வச்சவனை நான் கொன்னே ஆகணும். அப்ப இவன் பொருத்தனை செஞ்சிருக்க கூடாது. அப்ப என்ன பண்ணிருக்க கூடாது? பொருத்தனை செஞ்சிருக்க கூடாது. 25வது வசனத்தை எடுத்து பாருங்களேன். அதே 34 25வது வசனம். மன்னிக்கவும் 25வது வசனத்திலிருந்து வாசிங்க. 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாலின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும், இந்த 2 பேரும் தான் அத்தனை பேரையும் கொன்றது, குவித்தது, பொருத்தனையை மீறினது, வார்த்தையிலிருந்து மாறினது, வாசனையை கெடுத்த செத்த ஈக்களை தங்கள் இருதயத்தில் வைத்திருந்த பெரிய மனுஷங்க இவங்க 2 பேரும் தான். சரியா? சிமியோனும் லேவியும் தான். 27வது வசனம் வாசிங்க. அதற்கு இவங்க ஒரு காரணத்தை கொடுக்கறாங்க. ஏன்டா கொன்னீங்க அப்படின்னு யாக்கோபு கேட்டா என்ன சொல்லலாம்? இதைத்தான் சொல்லணும். 27வது வசனம். மேலும் யாக்கோபின் குமாரர் வெற்றுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும். எப்படி சொல்றான் பாருங்க. இப்போ எப்படி சொல்றான் பாருங்க. இவன் இருதய பிரியத்தை, இவன் இருதய ஆசையை, இவன் இருதயத்துக்குள்ள என்ன தோணுச்சோ, இவன் இருதயத்துக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை செஞ்சுட்டு அதற்கு காரணமாய் தன் தங்கையின் வாழ்க்கையை கொண்டு வந்து வைக்கிறான். உண்மையாவே நல்லா கவனிங்க. உண்மையாவே தங்கச்சி மேல பாசம் இருக்கிறவனா இருந்தா பொருத்தனை பண்ணிருக்கவே கூடாது. சத்தம் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை கொடுங்க. நல்ல ஒரு குலுக்குங்க பாப்பா. அவங்கள நல்லா குலுக்குங்க. ஆட நல்லா குலுக்குங்க. தோத்திரம் விட்டுருங்க. இப்ப சொல்லுங்க, உண்மையாகவே அவனுக்கு தங்கச்சிக்கு மேல பாசம் இருந்துச்சுன்னா பொருத்தனை பண்ணிருக்க கூடாது. சரி, நீ பொருத்தனை பண்ணாலும் உன் தங்கச்சி மேல உனக்கு ரொம்ப பாசம், என்ன பண்ணிட்ட? போய் அவனை கொன்னுட்டு என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? தகப்பன் கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? எப்படி என் தங்கச்சி மானத்தை காப்பாத்தினேன் பாத்தியா? இவன் திருட்டு பைய தங்கச்சிய காரணமா வச்சு சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கான். அந்த வசனத்தை வாசிங்க. 27. மேலும் யாக்கோபின் குமாரர் வெற்றுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக, எப்படி சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக அவர்கள் அவளுடைய வாழ்க்கையை கெடுத்ததற்காக அவனை கொலை பண்ணதை விட ஒரு பெரிய தண்டனையா அவன் என்ன சொல்றான் பாருங்க. பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவருடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். எப்படி ஐயா? இவன் திருட்டு பைய
தன் இருதயத்தில் தோன்றுகிறதை. நானே என் மனசுல பட்டதை டைரக்டா சொல்லுவேன். என் மனசுக்கு எது சரின்னு தெரியுது அதான் செய்வேன். வசனத்தையும் கவனிக்க மாட்டேன், சத்தியத்துக்கும் செவி கொடுக்க மாட்டேன், வார்த்தைக்கும் கடன் கொடுக்க மாட்டேன், பாஸ்டர் பேச்சையும் கேட்க மாட்டேன், பெரியவங்க பேச்சையும் கேட்க மாட்டேன், யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். நான் தான், எனக்கு தான், எல்லாமே நான் தான். அவன் திருட்டு போய ஐயா, அது திருட்டுக்கோட்டு. ஏன் தெரியுமா? இது காரணத்தை தேடி கத்தரை விட்டு தூரம் போற வழியை கண்டுபிடிச்சு போகுது. இது 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 தோத்திரம் எப்படி ஆக போகுதுன்னு ஆண்டவருக்கு மாத்திரம்தான் வெளிச்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் அவனுடைய திருட்டு, அவனுடைய இருதய சந்தோஷத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டான். ஆனா யாக்கோபு சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவான். வாசிப்போம் அந்த வசனத்தை. யாக்கோபு சொன்ன வார்த்தைகளை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, சொல்லுங்க, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே. ஹல்லேலூயா. என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே. நீ உன் தேவைக்கு பண்றடா, ஆனா நீ என் வாசனையை கெடுத்துக்கிட்டு இருக்கிற. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வாசனை உங்களிடத்திலிருந்து புறப்படலாம், ஆனால் அது தேவனை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். உங்கள் தகப்பனை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். உங்களை நம்பி இந்த வாசனையை உங்களிடத்தில் நம்பி உங்களிடத்திலே கொடுத்த அந்த தேவனை அந்த வாசனை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். ஆமென். கொலை பண்ணது லேவியும் சிமியோன் தானையா, ஆனால் வாசனை யாக்கோபினுடையது, சாட்சி யாக்கோபினுடையது, நற்சாட்சி யாக்கோபினுடையது. நீங்கள் வார்த்தையை தவறும் பொழுது, நீங்கள் செய்த பொருத்தனையிலிருந்து விலகும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் கர்த்தரை மாத்திரம் துக்கப்படுத்தவில்லை, உங்களுக்கு மேல் கர்த்தர் வைத்த நற்சாட்சியை கொடுக்கத்தக்க ஆவியானவரையும் துக்கப்படுத்துகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். கவனமா இருங்க, கவனமா இருங்க. நற்சாட்சி போயிடக்கூடாது, நம்ம மேல இருக்கிற நற்சாட்சி போயிடக்கூடாது. கர்த்தர் நம் வாழ்க்கையில கொடுத்திருக்கிற இந்த ஜீவியத்திலே அவருக்கு உகந்த பலியாய், அவருக்கு சுகந்த வாசனையாய் நாம் வாழ வேண்டியது அவசியம். ஆமென். கர்த்தர் சமூகத்திலே நாம் பெற்றுக்கொண்டதை உலகிற்கு வாசனையாய் வெளிக்காட்டி கொடுக்க வேண்டியது அவசியம். சாட்சி முக்கியம். உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன் தெரியுமா அவன் சொல்றான்? கீழே வாசிச்சு பார்த்தீங்கன்னா யாக்கோபு சொல்ல, நேரம் இல்லாதனால வேகமாக சொல்லுகிறேன். யாக்கோபு சொல்லும் போது சொல்லுகிறான், டேய் நான் கொஞ்சம் ஜனம்டா, நான் கொஞ்சம் ஜனம், சுற்றி இருக்கிறவங்களாம் அருவாள் கத்து வெட்டுக்கம்பி எடுத்துட்டு வந்து என்னை கொல்ல பார்த்தானா நான் எங்கடா போவேன்? நான் கொஞ்சம் ஜனம்டா. நீ பாட்டுக்கு வந்து உன் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு அதற்கு காரணத்தை சொல்லி உன்னை நீயே பெரிய ஆளுன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறியே. பரிசுத்த மார்க்கத்தில் போறத நினைச்சு துன்மார்க்கத்தில் போறியே மூடனே, நீ என் வாசனையை கெடுத்து போட்டாய், என் வாசனையை கெடுத்து போட்டாய். ஆண்டவர் சொல்றார், இது இது தைலக்காரனுடைய தைல குப்பையில் இருக்க வேண்டிய வாசனை திரவியம் மாத்திரம். செத்த ஈக்களுக்கு அங்கே இடமில்லை. சொன்ன வார்த்தையிலிருந்து மீறுவது செத்த ஈக்கு சமானம். வாசனை கெட்டு போகும், வாசனை கெட்டு போகும். உங்களுக்கு முடியலையா பொருத்தனை பண்ணாதீங்க, உங்களுக்கு முடியலையா பொருத்தனை பண்ணாதீங்க, அதற்கு எந்த ஸ்டெப் எடுக்காதீங்க. நீர் கொடுக்கிற வரைக்கும் காத்திருப்பேன்னு சொல்லி அமைதியா இருந்துருங்க. பொருத்தனை பண்ணாதீங்க, பண்ணாத நிறைவேற்ற உண்மை உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. பொருத்தனையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் தாமதமா தர்றாருயா, டக்குன்னு போய் பக்கத்துல வாங்கிட்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சது. நானும் ஆண்டவர்கிட்ட இத்தனை நாளா ஜோம் பண்ணிட்டு பார்த்துட்டேன், என் தொழில் வளரவே மாட்டேங்குது, பேசாம தூக்கி வித்தரலான் இருக்கிறேன். அப்புறம் எதுக்குயா பொருத்தனை பண்ணணும்? அப்புறம் எதுக்கு பொருத்தனை பண்ணணும்? பொருத்தனை செய்த உங்கள் மீது கர்த்தருக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லைல்ல. அவர் உங்களை நம்பி அந்த பொருத்தனை நிறைவேற்றுவேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அவசரப்பட்டு பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட உங்க ஆசீர்வாதத்தை தூக்கி கொடுக்க தயாராகிறீங்கல்ல. பொருத்தனை செய்யாதீங்க, செஞ்சாத நிறைவேற்றுங்க. ஏன்னா பொருத்தனை நிறைவேற்றுவதும் பரிமள தைலத்தின் அனுபவமே. பொருத்தனை நிறைவேற்றுவதும் பரிமள தைலத்தின் அனுபவமே. அதை செய்யலன்னா நாரி கெட்டு போக பண்ணும், நாரி கெட்டு போக பண்ணும். ஹல்லேலூயா. உபாகமம் 23, 21, 22, 23 இந்த 3 வசனங்களை வாசிங்க.
மன்னிக்கு, ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு தான் எனக்கு நேரம் கிடைச்சது. ஒரு பாயிண்ட் தான் நான் பேசி இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பொருத்தனையை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை செய்திருந்தால், 23வது அதிகாரம் 21வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும், அது உனக்கு பாவமாகும், அது உனக்கு நாற்றமாகும். உன்னுடைய சாட்சியை அது கெட்டு போக பண்ணும். நீ கர்த்தருக்குள் இருக்கலாம், கர்த்தரை சுமந்து செல்லுகிறவனா இருக்கலாம். பொருத்தனை நிறைவேற்றவில்லை என்றால், கர்த்தர் உன்னிடத்தில் கணக்கு கேட்கும் பொழுது வெறும் கையனாய் நிற்பாய் என்றால் அது உனக்கு பாவமாகும். தொடர்ந்து வாசிப்போம். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல், சொல்லுங்க, பாவம் இல்லை. பொருத்தனை என்ன அப்படின்னு 23வது வசனம் சொல்லுது பாருங்க. உன் வாயினால் சொன்னதை சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தைலம் செத்த ஈக்களினால் கெட்டு போகாதபடிக்கு ஞானம் உள்ளவர்களாயிருங்கள், கவனம் உள்ளவர்களாயிருங்கள். ஒருவேளை 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 அந்த செத்த ஈக்களின் அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கிறது நீங்கள் உணர்வீர்களானால், சொன்ன சொல் தவறாத ஒரு காரியத்தை மாத்திரம் தான் நான் உங்கள் மத்தியில் முன் வச்சிருக்கிறேன். இன்னும் அநேக செத்த ஈக்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக செத்த ஈக்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட இருக்குது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கவனிப்போம், கவனிங்க. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, மனுஷனுக்கு பிரியமா இங்க வாழ தேவையே இல்லை. கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தெய்வ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அனுபவம், சொன்ன வார்த்தையில உண்மையாயிருக்கிற அனுபவம் நம்மை கனப்படுத்தும், நம்மை கனப்படுத்தும், நம்மை கனப்படுத்தும். நாம் நினையாத இடங்களுக்கு அது நம்மை கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. நம்முடைய விலை மதிப்பை உயர்த்தி கொண்டே இருக்கும், நம்முடைய கனத்தை அது மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். எப்ப தெரியுமா? செத்த ஈக்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது, செத்த ஈக்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் இன்னும் சில செத்த ஈக்களை உங்களுக்கு நான் அடையாளமிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஆமே, சொன்னாதான் அதை மாத்திக்கணும்ட்டு இல்லை. உங்களுக்குள்ளே அது குத்தப்படுமானால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே அதை உணர்த்துவாரானால், அது எந்த காரியமா இருந்தாலும் அதை மாற்றிக்கொள்ள உண்மை உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா பிரசங்கி 10:1 ஒரு தடவை வாசித்து நாம் ஜெபித்து நிறைவு செய்வோமா? செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படியே செய்யும். அந்த சொற்ப மதியீனத்தின் சில காரியங்களை உங்கள் மத்தியில் இன்று நான் வைத்திருக்கிறேன். கர்த்தரை அனுமதிப்பாரானால் வரும் நாட்களில் இன்னும் சில காரியங்களை விவரித்து பேசுவோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு பிரியமாய் நடப்போம். அவரிடத்தில் சேரும் வரை கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொண்டதின் பேரில் அவர் சமூகத்தை சேருவோம்.